11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் ஒரு மதிப்பெண் வினாக்கள். நிதிநிலை கணக்கின் அடிப்படையாக விளங்குவது காரியதரிசிகளின் கணக்கியல். பின்வருவனவற்றுள் எது கணக்கியலின் முதன்மை நோக்கம் ஆகாது? வரி விதிக்கும் அதிகாரியிடம் வரி தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்தல். பின்வருவனவற்றுள் எது கணக்கியல் பிரிவுகளில் இடம்பெறாதது? மேற்கண்ட ஏதுமில்லை. ஒரு வணிகத்தின் நிதிநிலை அறிந்து கொள்ள அடிப்படையானது இருப்புநிலை குறிப்பு. நிதி தகவல்களின் அகப்பயனாளராக கருதப்படுபவர் பணியாளர். அலகு 2 கணக்கியல் கருத்து கட்டமைப்பு. வணிகத்தின் உரிமையாளர் இட்ட முதலிற்கு வணிக நிறுவனம் கடன் பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்து. வணிக தனித்தன்மை கருத்து. வணிகம் நீண்ட காலம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது நிறுவன தொடர்ச்சி கருத்து. கேப் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கியல் கோட்பாடுகள். இறுதி சரக்கிருப்பு அடக்க விலை அல்லது விற்று ஈட்டக்கூடிய மதிப்பு. இதில் என்ற கோட்பாடு முன்னெச்சரிக்கை மரபு. இந்தியாவில் கணக்கியல் தரநிலைகளை வழங்கும் அமைப்பு இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம். அலகு 3 முதன்மை பதிவேடுகள். கணக்கியல் சமன்பாடு குறிப்பது வியாபாரத்தின் சொத்துக்கள் முதல் மற்றும் பொறுப்புகளுக்கு சமமானது. சொந்த பயன்பாட்டிற்கு உரிமையாளரால் வணிகத்திலிருந்து எடுக்கப்படும் தொகையால் ஏற்படும் நிலை. சொத்தின் மதிப்பு குறையும், உரிமையாளரின் முதலின் மதிப்பு குறையும். ஒரு நிறுவனத்தின் சொத்துக்கள் மதிப்பு 1,00,000, அதன் வெளியாட்கள் உடனான பொறுப்புகள் 60,000 எனில் அந்நிறுவனத்தின் முதல் 40,000. கணக்கியல் சமன்பாட்டின்படி சரியாக இல்லாதது. பொறுப்புகள் சொத்துக்கள் முதல். கணக்கியல் சமன்பாடு எந்த கோட்பாட்டினை அடிப்படையாக உருவாக்கப்பட்டுள்ளது? இரட்டைத்தன்மை. பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு எது? கொடுபட வேண்டிய சம்பள கணக்கு. முன்கூட்டி செலுத்திய வாடகை ஒரு பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு. உரிமையாளரால் வணிகத்திலிருந்து எடுக்கப்படும் தொகை வரவு வைக்கப்படும் கணக்கு ரொக்க கணக்கு. இரட்டை பதிவு முறையில் கணக்குகளை பதிவு செய்யும் போது நடவடிக்கைகள் பாதிப்பது குறைந்தபட்சம் 2 கணக்குகள். அலகு 4 பேரேடு. பேரேட்டு கணக்குகள் தயாரிப்பதன் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு பேரேட்டு கணக்கின் இருப்பை அறிய. பற்று மற்றும் வரவு இனங்களை குறிப்பேட்டிலிருந்து பேரேட்டு கணக்குகளில் எடுத்து எழுதும் நடைமுறையை இவ்வாறு அழைக்கலாம். எடுத்தெழுதுதல். கு.ப.ஏ என்பது குறிப்பேட்டு பக்க எண். ஒரு பேரேட்டு கணக்கின் பற்று பத்தியின் மொத்தத்திலிருந்து மற்றும் வரவு பத்தியின் மொத்தத்திலிருந்தும் நிகர இருப்பினை கண்டறியும் வழிமுறையை இவ்வாறு அழைக்கலாம். இருப்பு கட்டுதல். ஒரு கணக்கின் வரவு மொத்தத்தை விட பற்று மொத்தம் அதிகமாக இருப்பின் அதன் பொருள் பற்று இருப்பு. உரிமையாளரால் தொழிலுக்கு கொண்டு வரப்படும் தொகைக்கு வரவு செய்யப்படுவது. முதல் கணக்கு